பொதுவா ஒரு சிக்கலை மையப்படுத்தி ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ போராடுறப்ப அடையாள போராட்டமா பார்க்கப்படும். அந்த போராட்டம் எப்போது மக்கள் போராட்டமாக மாணவர் போராட்டமாக பரிணமிக்குதோ அப்போதுதான் ஆளும் வர்க்கம் அடிபடியும். இதுல இந்தியாவில் இந்தியை திணித்த போது அதை எதிர்த்து போர் புரிந்த நிலம் இந்த தமிழ்நாடு. முதல் முறையாக இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனம் திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம் இந்த தமிழ்நாடு. ஜல்லிக்கட்டுங்கிற பண்பாட்டு உரிமைக்காக போராடி சாத்தியப்படுத்திய நிலம் இந்த தமிழ்நாடு. இந்த போராட்டம் என்று முன்னெடுத்தா ஆளும் வர்க்கம் திரும்ப திரும்ப சொல்வது, நாங்க வழக்கு போட்டுருவோம், நாங்க வழக்கு போட்டுருவோம், சிறைக்கு போவீங்க, அப்புறம் அரசு வேலை கிடைக்காதும்பா. என்னமோ எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட்டா மறுவேலை பார்க்கிற மாதிரி நாம போராடி சிறைக்கு போறது, போராடி வழக்கு வாங்கிறது ஒருபோதும் இழிவு அல்ல. அடிமை இந்தியாவில் நம் பாட்டன் வஉசி போராடினா அன்னைக்கு அவன் பேர் ராஜ துரோகி. இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் அவன் பேரன் போராடுறோம், நமக்கு பேரு தேச துரோகி. ஆனா உண்மையா அந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் தான் போராடுறோம். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா என்னைக்கும் தேசங்களை தேசிய இனங்களை அங்கீகரிக்காது. அவன் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே ராணுவ தளபதி, ஒரே திருப்பாயம், ஒரே பொது விநியோக சட்டம், எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான். அதே போல ஒரே மாதிரி தேர்வு முறை கொண்டு வர்றான். இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இருக்கா? ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத நாட்டில் ஒரே மாதிரியான தேர்வு எப்படி சாத்தியம்? தேர்வு முறை முழுக்க முழுக்க சமத்துவத்துக்கு எதிரானது என்று போராடுறோம். இதுல நாம் திரும்ப திரும்ப நினைவு வரணும். நாம் தங்கை அனிதா இறந்து போன தங்கை அனிதா 12 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவுக்கு அம்மா கிடையாது. அவர் 2வது படிக்கும் போதே அம்மா இழந்துடுறார். அம்மாவுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம இறந்து போயிட்டனால நான் மருத்துவச்சியா மாறி தாய் போல இருந்து எல்லாருக்கும் சேஜாட்டம் கனவு கொண்டு அவ படிக்கிறார். கழிப்பறை வசதி இல்லாத வீட்டுல படிச்சா தங்கச்சி அனிதா. அப்பா மூட்டை தூக்கும் தொழிலாளி. அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற பிறகு அவ படிச்சதுல இருந்து கேள்வி கேட்காம அவ படிக்காத இருந்து கேள்வி கேட்டு அவனை கொண்டு விட்டான். ஒரு அனிதா இல்ல, பல அனிதாக்கள் இந்த அளவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஆளுவர்க்கம் செய்த பச்சை படுகொலை. நாம போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை, நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுக்கான அரசியல் அமையாத போது மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை. அது மத்திய அரசோ மாநில அரசோ நாம் சண்டை போடணும். அண்ணன் வெற்றிமாறன் சொன்னது போல நாம் நிலத்தை காக்க, மண்ணை காக்க, மக்களை காக்க நாம் சண்டை போடுறதுக்காக என்ன வேணாலும் பெருசிட்டு போட்டோம். நாம் சண்டை போடணும். கொடிய முறை, அந்த முறையை ஒருபோதும் ஏற்க முடியாது. வட மாநிலங்கள் இப்போதுதான் நீட் அந்த புரிதலுக்கு வருது. இன்னும் தேவையில்லைங்கிற மனநிலைக்கு அப்பதான் வர்றேன். ஆனா தமிழ்நாடு 10 ஆண்டுக்கு மேலாக இந்த நிலத்தை நாம் போராடி வர்றோம். இந்த போராட்டத்தை எடுத்தது அபரிமிதமானது, மகத்தானது, போற்றத்தக்கது. இந்த போராட்டங்கள் வெல்லணும். அதுக்கு நம்ம வீரியமாக இந்த களத்தை நிக்கணும். நாம் நிறைய படிக்கணும், நிறைய உள்வாங்கணும், நிறைய வாசிக்கணும். நாம் அரசியல் படணும். ஏன்னா நாம் அரசியல் படாத விளைவை நாம் அண்மையில பார்த்தோம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதனால தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற வரலாற்று பெருமிதங்கள் உண்டு, வரலாற்று சிறப்புகள் உண்டு, தமிழ்நாட்டுக்கு பல முற்போக்கு அடையாளங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்த 2 மாதத்துல எல்லாத்தையும் கால் பண்ணிட்டாங்க. இப்ப நாம் போராட வேண்டியிருக்கு, தமிழ்நாட்டை நிரூபிக்க வேண்டியிருக்கு. நியாயமா இந்த போராட்டத்துக்கான இடத்தை வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். அதே சமயம் இந்த போராட்டம் எங்க செய்யப்பட்டிருக்கணும்னா மெரினா கடற்கரை செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் கூட்டி வைக்குது எதுக்கு? மறுபடியும் மெரினா கடற்கரை இறங்கி போராடி புரட்சி வெடித்து விட்டால் ஆளும் வர்க்கத்துக்கு பிரச்சனையா போகும்னு இங்க காவல்துறை தடி அடிக்குது. அது டெல்லி காவல்துறையோ தமிழ்நாடு காவல்துறையோ எழுத்து சண்டை போடணும். ஏன்னா திரைமுகம் வேற, நிஜமுகம் வேற. யார் கதாநாயகன்? அடிவத்தெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கால்கள் பயணிக்கும் என்று முழங்கிய சேகுவரா கதாநாயகன். 23 வயசுல உலகத்துக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் இறந்து போனால் என்னை போன்ற எண்ணற்ற வருவார்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபடுவாங்கன்னு தூக்கு கயிற்றுல முத்தமிட்டானே பகத்சிங். அவன் வீரன், அவன் தலைவன், அவன் நாயகன். அதனால சேகுவராவையும் பிடல் காஸ்ட்ரோவையும் மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு குறித்த செய்தியை பதிவு நான் நிறைவு பண்ணலாம் நினைக்கிறேன். இதே இடத்துலதான் அவர் உடம்பு கடத்தி வைக்கப்பட்டுச்சு. நீங்க சிந்திச்சு பாருங்க. அடிமை இந்தியாவில் பிறந்தவர் ஐயா நல்லக்கண்ணு. வெள்ளக்காரன் எடுத்து சண்டை போடுறாரு, போரிடுறாரு.
வெள்ளைக்காரன் தலைகளா கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு பொசுக்கிறான், நசுக்கிறான். பல ஆண்டு காலம் சிலை கிடந்து வாழ்றாரு. பிறகு சுதந்திர இந்தியா திரும்பினா தேர்தல் களத்துல ஐயா நல்லக்கண்ணி போட்டி போடுறாங்க. 3 முறை தோற்கடிக்க போறாரு. மக்கள் மீது வெறுப்பு கொள்ள, விரக்தி கொள்ள, ஆனாலும் மக்களுக்கு களத்தளிக்கிறாரு. 80வது பிறந்த நாள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 80வது பிறந்த நாள்ல 1 கோடி ரூபாய் திரட்டி 1 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி ஐயா நல்லக்கண்ணை கொடுத்துச்சு. ஐயா நல்லக்கண்ணு அடுத்த நொடியே திரும்ப கொடுத்தார். மக்கள் சிலைக்கு பயன்படுத்துங்க, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு. நான் கோடியை விட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லல எங்கேயும். அந்த மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு. அந்த நல்லக்கண்ணு 100 வயதை கடந்து வாழ்ந்து மறைந்து போனார். இறக்கிறப்ப நான் இறந்து போன பிறகு எனக்கு பெரிய நிலைவாளையம் கட்டி அனுப்புங்க, எனக்கு பெரிய கல்லறை அனுப்புங்க அப்படின்னு சொல்லல. இறந்த பிறகு நான் ஒரு துண்டு நிலத்தை கூட நான் பிடிச்சுக்க விரும்பல, என் உடலை கொடுத்துட்டு போறேன்னு உடலை கொடுத்து விட்டு போன தலைவன் ஐயா நல்லக்கண்ணு. அந்த நல்லக்கண்ணோட பேரன் பேட்டில் நிற்கிறோம். அந்த தலைவன் போல ஈகம் கொண்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் போராடுவோம். தேர்தல் களத்துல வெற்றி தோல்வி வரலாம். ஏன்னா இங்க வந்து யார் வேட்பாளர் தெரியாம ஓட்டு போடுறான், அந்த அளவு ஆகி போச்சு. தேர்தல் களத்துல வெற்றி தோல்வி வரலாம், ஆனா களத்துல போராடணும். ஒரு தலைவனுக்கு ஒரு இயக்கத்துக்கான மதிப்பீடு அளவுகோல் வந்து போராட்டம் தானே ஒழிய தேர்தல் வெற்றி தோல்வி இல்லை. ஏன்னா மணிப்பூர்ல ராணுவத்தோட சிறப்பு அதிகார சட்டத்தை எதிர்த்து 16 ஆண்டு காலம் இரவன் சிறுமலாங்கிற மண்ணுமை போராடினாங்க. அவங்க தேர்தல் காலத்துல போட்டி போட்டப்ப பெற்ற வாக்கு 90 வாக்கு. எது மதிப்பீடு? 90 வாக்கு அவங்களுக்கான மதிப்பீடா? 16 ஆண்டு காலம் அயராத போராட்ட மதிப்பீடா? அப்ப போராடுவதை தாண்டி வேற வழி இல்ல, வாய்ப்பு இல்ல, நாம் போராடுவோம். போராட்டத்தை தூண்டுறாங்க அப்படிங்கிறாங்க யாரும் ஆட்சியாளர்கள். போராட்டத்தை தூண்டப்படணும். என்ன ரசிக வரிய தூண்டுறான், அது நாட்டுல தப்பு இல்ல. போராட்டத்தை போர்க்குணத்தை தூண்ட என்ன தப்பு? 14 வீரத்தை நாம் பேசணும், படிச்சோம், நாம் போராடி நிரூபிக்கணும். தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கைகள் இருந்து அவங்க எப்ப வந்து அதை நிறைவேற்றி தர்றாங்களோ அதுவரை தொடர்ச்சியாக போராடணும். நாம் வாழ்வியல் போராட்டம் தான் இவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு. நாட்டை ஆளக்கூடிய ஐயா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா தேசப்பற்ற உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணுவார். பாரத் மாதா கி ஜெய் முழக்கம் போடுவாங்க. பாரத மாதா நேரில் வந்தா அவளையும் வன்கொடை வச்சு கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கட்சி. அவன் புனிதம் பேசுவான், இந்துக்கள் என்று புனிதம் பேசுவான். என் அன்பு சொந்தங்களே, அவனுக்கு மனிதநேயமோ ஈவிரக்கமோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு அரசியல் தான். ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. மாட்டுக்கறியை எப்படி சாப்பிடலாம்? மாட்டுக்கறியை எப்படி சாப்பிடலாம்? மாட்டுக்கறியை சாப்பிடுற நீ, மாட்டுக்கறியை சாப்பிடுற நீ நாய்க்கள் சாப்பிடாங்க கேட்பான். நாம பதில் கேட்கணும். நீ அகட்டிகளை சாப்பிடுற பதிலுக்கு அறநிதியை சாப்பிடுவியான்னு கேட்கணும். அதனால இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அவதூறு பரப்புரை எல்லாத்தையும் தாண்டி களத்தை நிக்கணும், வெல்லணும். இதை தாண்டி ஒரு வாய்ப்பு இல்லை. நம்ம போராடவை தாண்டி நமக்கு ஒரு வாய்ப்பு வாய்க்கப்பெறல. அதனால சமரசமற்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் போராடுவோம். நாம் அரசியல் உணர்வோடு போராடுவோம். யாரு வந்து இங்க என்ன பேசினாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டா, எப்போ யார் யார் கேட்கணும் அப்போது மெய்ப்போல் காண்பது அறிவு. அந்த பகுத்தறிவு பார்வையோடு அந்த சிந்தனையோடு நாம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு போவோம். நாம எல்லாமே நமக்கு பாடம் படிப்பினை. நாம் இன்னும் போராட வேண்டியிருக்குது. எப்பாடுபட்டாவது இந்த தேர்வு முறையை அகற்றணும். இந்த போராட்டம் இன்னைக்கு இங்க பத்த வைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க பற்றி படருது. உறுதியாக நாம் வெல்வோம். புரட்சி வெல்லும். நன்றி, வணக்கம்.